தங்கவயல் நகரசபை முன்னாள் தலைவர் வள்ளல் முனுசாமி பிறந்தநாள் விழா நாளை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு ஆலமரம் முதல் ஆண்டர்சன் பேட்டை வரை வள்ளல் முனுசாமியை வாழ்த்தும் கட் அவுட் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. சாலை நெடுக்க மின்விளக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக 5 லைட்ஸ் சர்க்கிள் அலங்கார மின் விளக்குகள் வெளிச்சத்தில் ஜொலிக்கிறது. நாளை அஜிப்பள்ளியில் உள்ள வள்ளல் முனுசாமி வீட்டில் பிறந்த நாள் மெகா விருந்து நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நாளை மாலை ஓரியண்டல் வட்டத்தில் தனது வார்டு மக்களுக்கு நல உதவிகள் வழங்கி பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறார் வள்ளல் முனுசாமி. இந்த விழாவில் கலந்து கொள்ளும் தங்கவயல் எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவர்களுக்கு தங்கவயல் மக்கள் இதுவரை காணாத அளவில் மிக மிக பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்படும் என்று வள்ளல் முனுசாமி தெரிவித்தார். நாளை தினம் உங்கள் வள்ளல், உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மண்ணின் மைந்தன் வள்ளல் முனுசாமியின் 65வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த விழாவில் நீங்கள்லாம் வந்து உங்கள் பிள்ளைன்னு சொல்லிட்டு என் மேல் அன்பு கொண்டிருக்க அனைவரும் வந்து எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு மெயின். இந்த தங்கவயலுக்காக எந்த நன்மையும் எந்த தியாகத்தையும் எந்த கஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக உழைப்புக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை மண்ணின் மைந்தன் வள்ளல் முனுசாமியை நீங்கள் ஆசீர்வாதம் செய்து என்னை வாழ வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி இந்த கேஜிஎஃப்பில் இவ்வளோ ஆடம்பரம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கூட எழலாம். ஆனால் இந்த ஆடம்பரம் என்னை சார்ந்தது அல்ல, என் சமுதாயத்துக்கும் கேஜிஎஃப் உடைய ஜனத்துக்கும் சேர்ந்தது தான் இந்த வள்ளல் முனுசாமி இவ்வளோ கிராண்டாக பண்ணி இது வந்து அனைவருக்கும் தெரிவித்து என்னை ஆசீர்வாதம் பண்ணோம் அப்படின்ற ஒரே குறிக்கோளுக்காக தான் நான் வந்து இந்த இவ்வளோ விளம்பரமோ இவ்வளோ அழகாகவும் என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடிய அவசியம் வந்திருக்குது. அதனால் தயவு செஞ்சு என்னுடைய அஜிப்பள்ளி ஃபார்ம் ஹவுஸில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டில் எங்களால் முடிஞ்ச உணவை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். அதை உண்டு மகிழ்ந்து உங்கள் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வேண்டும் தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்து என்னால் பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை, அதுக்கு சமயமும் இல்லாததுனால இந்த டிவி வாயிலாக உங்கள் வீட்டு வாசப்படிக்கு வந்து உங்களை அழைக்கின்றதாக தெரிந்து கொண்டு எனக்கு என் மேலே எந்த கோபம் இல்லாத எனக்கு எந்த சால்வையோ மாலையோ வேறு எந்த கிஃப்ட்டோ தயவு செஞ்சு யாரும் எனக்கு கொடுக்க வேண்டாம். நீங்கள் இத்தனை நாள் கொடுத்த கிஃப்ட்டு போதும், நீங்கள் இத்தனை நாள் கொடுத்த ஆசீர்வாதம் தொடரணும். அதுக்காக எந்த ஒரு கிஃப்ட்டும் இல்லாமல் வேறு நீங்கள் சிரமப்படாமல் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நாளை மாலை சுமார் 6 மணிக்கு 5th வார்டு ஓரியண்டல் லைனில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவை நான் ஏற்படுத்தியிருக்கேன். அந்த விழாவில் என்னுடைய தாய்மார்களுக்கு ஒரு புடவை வழங்கும் விழா, நோட்புக் வழங்கும் விழா, அந்த மாதிரி ஒரு நல்லுதவிகளை நல்லா செய்யணுன்ற ஒரு விழாவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது நேரத்தில் அதனுடைய வார்டனுடைய லைட்டு திறப்பு விழா நடக்கின்றது. அதுக்கு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ரூபகலா சசிதர் அவர்கள் வருகை தர உள்ளார். அவருக்கு ஓரண்டல் லைன் பகுதியினுடைய மக்களின் சார்பாக தங்கவயலிலே எதிர்பாராத ஒரு வரவேற்பு அளிக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. தங்கவயலில் இது வரைக்கும் மாண்புமிகு எம்எல்ஏ அவர்களுக்கு அந்த மாதிரி வரவேற்பை கொடுத்ததில்லை, இனிமேல் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வள்ளல் முனுசாமியும் இந்த வார்டுடைய மக்களும் மேடம் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து அந்த திறப்பு விழாவை நடத்தி கொடுக்கும்படி நான் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த வார்டினுடைய டெவலப்மெண்ட்
என்னென்ன இருக்குது அந்த கோரிக்கையெல்லாம் வந்து அந்த அம்மா கிட்ட நான் சொல்ல போகிறேன். மேடம் அவங்க வந்து அதுக்கு வந்து என்ன ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறாங்கன்னு நாளைக்கு தெரியும். கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இதே அழைப்பாக ஏற்று உங்கள் வீட்டு பிள்ளை, மண்ணின் மைந்தன், ஏழை வீட்டு மாடி வீட்டு ஏழை, நான் உங்களில் ஒருவன் மாடி வீட்டு ஏழை என்றே உழைப்பாளி. உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் இன்னும் கடவுள் எனக்கு உழைக்கக்கூடிய சக்தி கொடுப்பான். நான் உழைச்சி மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்மை செய்யணுன்றதை தான் நான் உழைக்கிறேன். கண்டி நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. இன்னி கூட என் மக்கள் கோலார் தங்கவயல் அனைவரும் கண்ணுக்கு ஒளியும் ஒரு சித்திரமும் அவங்க மனசில் வந்து ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தணுன்றதுக்கோசரம் தான் நான் ராத்திரி பகல கஷ்டப்பட்டு தங்கவயலை வந்து இவ்வளோ அலங்காரம் பண்ணிக்கிறேன். தங்கவயலை மாத்திரம் இல்லை, தங்கவயலில் இருக்கிற தலைவர்களுடைய சிலைகளுக்கும் நம்ம தேச பிதா காந்தி, மகாத்மா காந்தி ஆகட்டும், பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆகட்டும், மாண்புமிகு தங்கவயல் சிங்கம் சிஎம் ஆறுமுக அவர்கள் ஆகட்டும், பெருமைக்குரிய தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஆகட்டும், மதிப்புக்குரிய தலைவர் இந்திரா காந்தி ஆகட்டும், கனகதாசர் ஆகட்டும், அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் ஆகட்டும், அவங்களோட பெரியக்கூடிய ஆசீர்வாதம்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் ஒரு அலங்காரம்லாம் பண்ணி அவங்க ஆசீர்வாதமும் எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு இந்த கேஜேபி இன்றைக்கி அழகுபடுத்தியிருக்கேன். தயவு செஞ்சு இன்னொரு முறை மீண்டும் மீண்டும் உங்களை அன்போடு என்னை ஆசீர்வாதிக்க வாருங்கள், உங்கள் அன்பை தாருங்கள் என்று மிக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.